வேதவசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருப்பதால் மகாபரிசுத்தமான விசுவாசத்தின் மீது உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவிக்குள் ஜெபிக்கும் போது அவர் சித்தத்தின்படி கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்போம். இன்றைய தியானத்தின் தலைப்பு, இறைவார்த்தை உங்களுக்கு எதிராக வருகிறதா? வாசிக்கப்படும் வேதவசனங்கள். உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். மத்தேயு 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனங்களே, இயேசுவின் மதுரமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, படித்த வேதபாகத்தில் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆம், மறுக்க முடியாத உண்மை. தேவ வார்த்தை நமக்கு சாதகமாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அந்த வார்த்தை நம்மை நிச்சயமாக பிழைக்க வைக்கும் என்பதில் ஐயமில்லை. ஒரு பெரிய கூட்டத்தில் வருகிற தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது, தேவனே, இந்த வார்த்தை எனக்காக என்றால் அப்படியே ஆகட்டும் என்று ஜெபித்துவிட்டு அதை அவருடைய சித்தத்திற்கு விட்டுவிட வேண்டும். நாம் தனிப்பட்ட முறையில் 20 அல்லது 30 நிமிடங்கள் கருத்தோடு நிதானமாக ஜெபத்தோடு வேதம் வாசிக்கும் போது, நாம் வாசிக்கும் வேத பகுதியிலிருந்து தேவன் நம்மோடு பேசக்கூடும். அந்த வார்த்தை நமக்கு சாதகமாகவும் இருக்கலாம் அல்லது எதிராகவும் இருக்கலாம். நமக்கு எதிராக தேவனுடைய வார்த்தை வரும்போது நம் மனநிலை எப்படி இருக்கும்? உடனே அந்த வார்த்தை நமக்காக இல்லை என்று ஒதுக்கிவிடக்கூடாது. நாம் ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்டே பழகிவிட்டோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு எதிராக வரும்போது நாம் எச்சரிக்கை அடைய வேண்டும். காரணம், ஆண்டவர் நம்மிடத்தில் ஏதோ ஒன்றில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை உணர வேண்டும். அது என்ன என்பதை கண்டுபிடித்து மாற்றிக்கொள்ள வேண்டும். கண்டு பிடிக்க முடியவில்லை என்றால் அதை அவரிடமே கேட்டு மாற வேண்டும். பதிலாக பார்வோன் போல இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு திரும்ப திரும்ப அவர் எதிர்பார்க்காததை நாம் செய்து கொண்டிருந்தால் அவர் அவருடைய வழியில் நம்மை மாற்றக்கூடும். நினிவே பட்டணத்திற்கு எதிராக தீர்க்கதரிசனமாக வார்த்தை வந்தபோது அவர்கள் தேவ சமூகத்தில் உபவாசித்து தங்களை இரட்சியும் என்று வேண்டுதல் செய்தபடியால் அந்த பட்டணம் பிழைத்துக் கொண்டது என்பதை நாம் அறிவோமல்லவா? நமக்கு தனிப்பட்ட முறையில் வரும் தேவ வார்த்தை சாதகமாக இருந்தால் சந்தோஷப்பட்டு இன்னும் அவருக்குள் பலப்பட்டு வேத வார்த்தையில் திடமாக நிற்போம். எதிராக இருந்தால் நாம் ஜெபித்து அதிலிருந்து பிழைக்கும்படி தேவ சமூகத்தில் அறிக்கையிட வேண்டியதை அறிக்கையிட்டு நம்மை சரி செய்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆகையால் நமக்காக தனிப்பட்ட முறையில் வரும் தேவ வார்த்தை எப்படியிருந்தாலும் அது நம்மை பிழைக்க வைக்கும் என்பதே வேதம் சொல்லும் சத்தியம். கருத்தாக வேதம் வாசிப்போம், வார்த்தையை பெற்றுக்கொள்வோம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, எங்கள் வாழ்க்கையில் இன்னுமொரு நாளை ஆசீர்வதித்து கூட்டிக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, எங்களை பிழைக்க வைக்கும்படியாக உமது வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வார்த்தைகளினால் எங்களை தினமும் பலப்படுத்தும். உம் வார்த்தைகள் நீர் விரும்பியதை செய்யாமல் அது உம்மிடம் திரும்பாது என்று ஏசாயா 55:11 வாசிக்கிறோம். நாங்கள் உம் நாமத்தை மகிமைப்படுத்த தயவு செய்வீராக. உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.